ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சுவையான சத்தான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சைடிஷை நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ கருப்பு உளுந்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா மிளகாய் பூண்டு பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க, செவந்துருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீத இருக்க எண்ணெயிலே 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியே சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி பழத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்படி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாங்க. புதினாவை நல்லா ஒரு 30 செகண்டுக்கு இந்த தக்காளியில் இருக்க சூட்டல்லே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் குறப்பாக அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம ஆற வச்சு தக்காளியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்துருக்கேன். தொக்கு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம தாளித்து சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கலவையோட சேர்த்து. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் தாங்க இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதை சைடிஷை பார்த்திங்கன்னா சுட சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சத்தான சுவையான இந்த சைடிஷ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.